வாங்க இன்றைக்கி நம்ம அக்வேரியம் டேங்க் செட்டப் பற்றி பார்க்கலாம். சார் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். புதுசாக அக்வேரியம் வாங்க போகிறீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க நம்ம இப்போ அக்வேரியம் டேங்க் செட் பண்ண என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேங்க் செட் பண்ண நமக்கு டேங்க், ஃபில்டர், ஏர் ஸ்டோன், ஏர் பம்ப் மற்றும் டெக்கரேஷனுக்கான பொருட்கள். வாங்க இதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேங்க் வாங்கும்போது டேங்கோட திக்னஸ் ரொம்ப முக்கியம். மினிமம் 6 mm திக்னஸ் உள்ள டேங்காக வாங்கணும். அப்புறம் கீழே போடுறதுக்கு ஸ்டோன் ஆர் சாண்ட் வாங்கணும். ஸ்டோன் நம்ம அக்வேரியமில் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம வாட்டர் குவாலிட்டியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஸ்டோன் போடுறது மூலியமாக ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் எல்லாம் ஸ்டோனுக்கு கீழே போயிடும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ்க்கு ரொம்ப தேவையானது ஏர் பம்ப். நீங்கள் பீட்டா ஃபிஷ் வளர்க்க போகிறீங்கன்னா ஏர் பம்ப் தேவையில்லை. அதை தவிர நீங்கள் எந்த ஃபிஷ் அக்வேரியம் ஃபிஷ் வளர்த்தாலுமே ஏர் பம்ப் ரொம்ப அவசியம். நீங்கள் ஏர் பம்ப் வாங்கிக்கோங்க. அதுபோல் நம்ம வாட்டர் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் ஃபில்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபில்ட்ரேஷன் சிஸ்டத்தில் நிறைய டைப் இருக்குது. ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்குது, டாப் ஃபில்டர் இருக்குது, கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்குது. நம்ம 2 ஃபீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிச்சுன்னா இந்த 3 ஃபில்டரில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 ஃபீட்டுக்குள்ளே டேங்க் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டரே போதுமானது. இது நம்ம வாட்டரை சீக்கிரமாக அழுக்காக்கிறதுலேருந்து பார்த்துக்கும் கொஞ்சம். அப்புறம் ஃபிஷ் நெட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் சைப்பன் பைப் ஒன்று வாங்கிக்கோங்க. சைப்பன் பைப் மூலியமாக நம்ம வாட்டரை ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் டேங்கில் கீழே போடுறதுக்கு கிராவல்ஸ் இல்லைன்னா சாண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் வாங்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டோனாக வாங்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப கலராக இருக்கிற ஸ்டோன் ஃபிஷ்ஷஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். என்ன ஃபிஷ் வாங்க போகிறீங்க, என்ன கலரில் ஃபிஷ் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கீழே போடுற ஸ்டாண்ட் இல்லாட்டி ஸ்டோன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர் பம்பு 24 ஹவர்ஸுமே ரன்னிங்கில் தான் இருக்கணும். அதனால் உங்களுக்கு கரண்ட் பில் எதுவும் அவ்வளோவா கூடாது. உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த ஏர் பம்பு ஓடினா கூட உங்களுக்கு 10 rupees தான் வரும். ஃபிஷ்ஷஸ்க்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் ஏர் பம்பை எப்போதுமே ஆஃப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வாட்டர் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் வாட்டர் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணணுங்கிற பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக, அதை போய் பார்த்துக்கோங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா. அப்புறம் அக்வேரியம் ஷாப்பில் இந்த மெடிசின் போடுங்க, அந்த மெடிசின் போடுங்க, வாட்டர் குவாலிட்டிக்கு இந்த மெடிசின் போடுங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷுக்கு எந்த மெடிசனும் போட வேண்டாம். ஃபிஷ்ஷஸ் நல்லா இருக்க தண்டியும் எந்த மெடிசனும் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் டிசீஸ் அப்படிங்கிற போது மட்டும் நம்ம மெடிசின் யூஸ் பண்ணால் போதும். சும்மா இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கு நம்ம ஏன் மெடிசின் யூஸ் பண்ணணும்? நல்லா இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு மெடிசின் யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் குவாலிட்டியாக வச்சுக்கிறது மூலியமாகவே நமக்கு எந்த டிசீஸும் வராமல் நம்ம பார்த்துக்கிடலாம். நீங்கள் டேங்கை செட் பண்ணிவிட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு உடனே ஃபிஷ்ஷஸை உள்ளே விடக்கூடாது. டேங்க் செட் பண்ணிட்டு 1 வீக் அந்த ஏர் பம்பை போட்டு வைக்கணும். உடனே நம்ம அதில் ஃபிஷ்ஷஸை விடக்கூடாது. அந்த வாட்டர் செட் ஆகணும். அதுக்காக நம்ம 1 வீக் அப்புறம் தான் ஃபிஷ்ஷஸை அந்த டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏஜ்டு வாட்டரில் தான் நமக்கு பெனிஃபிஷியல் க்ரோத் அதிகமாக இருக்கும். பெனிஃபிஷியல் க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் வாட்டர் சீக்கிரமாக கலங்காமல் இருக்கும். ஃபிஷ்ஷஸ் ஏற்படுத்துகிற அமோனியா வேஸ்ட்டை எல்லாம் பெனிஃபிஷியல் பேக்டீரியா தான் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நம்ம டேங்க் செட் பண்ணிவிட்டு 1 வீக் அப்புறம் தான் ஃபிஷ்ஷஸை அதில் விடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஃபிஷ்ஷஸ்க்கான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.